அன்னை தெரசா அவர்களை அறியாதவர்கள் யார் இருக்க முடியும்? வெளிநாட்டில் பிறந்தவரானாலும் இந்திய மக்களில் குறிப்பாக ஏழைகளின் நலனுக்காக ஓடோடி உழைத்தவர் அவர். அதற்காக கையேந்தி பணம் சேகரித்தவர் அவர். ஒரு சமயம் அவர் விழா ஒன்றில் கலந்து கொள்ள சென்னை வந்திருந்தார். இந்த விழாவில் தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் கலந்து கொண்டார். விழா முடிந்ததும் அவர் அன்னை தெரசா அவர்களை தனியே அழைத்து, உங்கள் உடல் நலனை கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் நற்பணி நீண்ட நாட்களுக்கு தொடர வேண்டும் என்று சொல்லி ஒரு தொகையை எடுத்துக் கொடுத்தார். பணத்தை வாங்கிய தெரசா அவர்கள் அதை உடனே முதல்வரிடம் திருப்பி கொடுத்து விட்டார். எனக்கு இப்போதுள்ள ஆரோக்கிய நிலையே போதும், என் தெய்வ பணிக்கு தேவையான பலத்தை இயேசு எனக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னார். நீங்கள் அதிக நேரம் உழைப்பதாக கேள்விப்பட்டேன், அதுவும் அதிகாலையிலேயே எழுந்து விடுவீர்கள் என்றும் சொன்னார்கள் என்று முதல்வர் பரிவுடன் விசாரிக்க, நீங்களும் அப்படித்தானாமே, தேக பயிற்சி தியானம் எல்லாம் செய்வீர்களாமே என்று புன்முறுவலுடன் சொன்ன அன்னை அவர்களிடம், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று முதல்வர் கேட்டார். ஜபம் செய்வேன், ஆண்டவனிடம் மன்னிப்பு கேட்பேன் என்றார் அன்னை. புனிதமான நீங்களே மன்னிப்பு கேட்பீர்களா என்று முதல்வர் கேட்க, ஓ, ஆண்டவனே மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்று அதை விளக்கினார். நான் ஆலயத்தில் யூதர்களை கட்டையால் அடித்தேன், அவர்கள் என்னை சபித்திருப்பார்கள், அதனால்தான் எனக்கு இந்த அடிகள், தேவனே என்னை மன்னித்து விடுங்கள் என்று இயேசு மன்னிப்பு கேட்டார் என்று அன்னை தெரசா சொன்னதை கேட்டு முதல்வர் நெகிழ்ந்து போய்விட்டார்.